பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. கலாத்தியர் 1 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். பவுல் சொல்லுகிறார், அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். ஆம், அன்பான சகோதர சகோதரிகளே, வேதம் சொல்லுது, அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல். பவுல் ரொம்ப வைராக்கியமா இருந்தாரு. கிறிஸ்துவ அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. கிறிஸ்து ஆண்டவருங்கிறத அவரால் ஒத்துக்கொள்ள முடியல. ரொம்ப வைராக்கியமா இருந்தார். அவர் ரொம்ப வைராக்கியமா இருந்தனால வேதத்துல அவரே சொல்றாரு, நான் அப்படி வைராக்கியமா இருந்தேன். இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை, கிறிஸ்தவங்களை ஏற்றுக்கொள்ளலை, எதையும் ஏற்றுக்கொள்ள எனக்கு மனசு இல்லை. ஏகவா தேவன் ஒருத்தர் தான் தேவன். பிதாவாகிய தேவனை தவிர வேற யாரையும் என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல. நான் அப்படி இருந்தும் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல், தாயின் வயிற்றிலே நான் இருந்த காலம் முதல் என்னை பிரித்தெடுத்து, தாயின் வயிற்றிலே இருந்தது முதல் தேவன் தான் என்னை பிரித்தெடுத்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தாயின் வயிற்றில் இருந்தது முதல் கர்த்தர் என்னை பிரித்தெடுத்தார். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நம்மை கர்த்தர் பிரித்தெடுத்திருக்கிறார். தாயின் வயிற்றில் நாம் உருவான நாள் முதல் கர்த்தரால் நாம் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். தாயின் வயிற்றிலிருந்து நம்மை பிரித்தெடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாயின் வயிற்றிலிருந்து நம்மை பிரித்தெடுத்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்தார். எவர்களை முன்குறித்தாரோ அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். என்னை எப்படி அழைச்சார் தேவன்? கிருபையினால் அழைச்சார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்னை தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். இங்க இருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் அவருடைய கிருபையினால் நம்மை அழைச்சார். நம்மை அழைத்தது அவருடைய கிருபை. நம்மை ரட்சித்தது அவருடைய கிருபை. நம்மை மீட்டது அவருடைய கிருபை. இந்த கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறோமா, அது அவருடைய கிருபை. இன்றைக்கு நற்செய்தி பிரசங்கம் பண்ணுறோமா, அவருடைய கிருபை. இன்றைக்கு போய் மக்களோடு கூட பேசுகிறோமா, அது அவருடைய கிருபை. மக்களை நாம் சந்திக்கிறோமா, அது அவருடைய கிருபை. மக்களுக்கு நற்செய்தியை போதிக்கிறோமா, அது அவருடைய கிருபை. எல்லாம் ஆண்டவருடைய கிருபை. கிருபையினாலே அழைத்த தேவனுக்கு கோடா கோடி நன்றியும் துதி ஸ்தோத்திரங்களும் உண்டாவதாக என்று சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களோடு இருக்கட்டும், உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அவருடைய நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்திக் கொள்ளட்டும். நன்றி, ஸ்தோத்திரம். ஆமென். ஜெபம் பண்ணுவோமா? பிதாவே, தாயின் வயிற்றில் இருந்தது முதல் எங்களை பிரித்தெடுத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பிறக்கும் முன்னால் பிரித்தெடுத்து உமது ஊழியன் என்று அல்லது உம்முடைய பிள்ளைகள் என்று எங்களை முத்திரையிட்டு முத்தரித்து உமக்கென்று எங்களை தெரிந்தெடுத்து வைத்ததற்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஊழியத்தை ஆசீர்வதிங்க. பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்கிற சிந்தையோடு வாழ கிருபைதாங்க. எங்களை அழைத்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், சமாதானத்தை கட்டளையிடுவார். ஆமென்.